இந்த ஜல்லிக்கட்டு விஷயமா வந்து இப்போவே ஜெயிக்கலன்னு சொல்ல முடியாது, பாதி ஜெயிச்சாச்சு நம்ம. ஏன்னா இவ்வளோ பேர் ஒன்றா தமிழ் இனத்துக்கு ஏதாவது ஒரு பிரச்சனைன்னு வரும்போது கர்நாடகாவில் எந்த இடத்துல எதனா ஒரு பிரச்சனை வரும்போது எல்லாமே தனித்தனியாக இருந்தாங்க. இந்த டைம் வந்து எல்லாம் ஒன்றா சேர்ந்துருக்காங்க. ஒன்றா சேர்றதுக்கு நிறைய பேர் காரணமாக இருந்திருக்காங்க. அரசியல்வாதிங்க இதுக்காக தான் போராடிட்டு இருக்காங்க. நடிகர் தம்பி சிம்பும் சரி, இதில் எல்லாருமே நேற்று விஜய் சார் கூட ஒரு அறிக்கை கொடுத்துருக்காரு. ஸோ எல்லாருமே இதுக்காக போராடுறாங்க. ஸோ இங்கே நான் நேற்று நைட்டு வந்து எனக்கு ஒரு மெசேஜ் வந்தது. அந்த மெசேஜை பார்க்கும்போது எனக்கே கண் கலங்கிடுச்சு. என்னென்னா, அண்ணன் நாங்கள்லாம் தண்ணி இல்லாமல் இருக்கானே, சாப்பாடு இல்லாமல் இருக்கானே, எங்களுக்கு வந்து மெடிசன் இல்லைண்ணே கரெக்டாங்கன்னு சொன்னாங்க. சரி நம்ம போய் பார்க்கலான்னு இங்கே வந்து பார்த்தா கண்டிப்பாக வந்து இங்கே இருக்கிற நம்ம தம்பி தங்கச்சிங்களுக்கு வந்து கண்டிப்பாக சாப்பாடும் தண்ணியும் அரேஞ்ச் பண்ண வேண்டிய பொசிஷனில் இருக்கும். மழை வெள்ளம் வரும்போதே நம்ம வந்து எத்தனை பேருக்கு உதவி செஞ்சுருக்கோம். ஸோ என்னால் முடிஞ்ச வரைக்கும் ஒரு 10 லட்சமோ 20 லட்சமோ இல்லை 1 கோடி ரூபானா கூட நான் செலவு பண்ண ரெடியாக இருக்கேன். ஏன்னா இங்கே மெடிசன்ஸ் எல்லாம் டாக்டர்ஸ்லாம் நிறைய பேர் வந்திருக்காங்க, நாங்கள் ஹெல்ப் பண்ணுறோன்னு. பட் அவங்களுக்கு மெடிசன்ஸ் இல்லை. இப்போ நான் இங்கேருந்து இந்த போராட்டத்திலேருந்து கிளம்பி போய் செக்கு போட்டு பணத்தை பேங்க்லேருந்து எடுக்கணும். பட் எவ்வளோ பணம் எடுக்க முடியும்னு என்னால் சொல்ல முடியல. பட் பேங்க் மேனேஜர்கிட்ட போய் பேசி இங்கே இருக்கிறவங்க எல்லாருக்கும் உணவுக்காகவும் மெடிசன்ஸுக்காகவும் வாட்டர் பாட்டில் இதுக்காக கண்டிப்பாக நம்ம உதவி செஞ்சே ஆகணும். ஏன்னா நம்ம ரத்தங்கள் நம்மளுடைய உணர்வுக்காக போராட்டிகிட்டு இருக்காங்க. ஸோ நம்மளால் முடிஞ்ச உதவி அங்கங்கே இங்கே இந்த இடத்துல இப்போ என்னால் முடிஞ்சது நான் பண்ணுறேன். உங்கள் ஊரில் பக்கத்தில் யாருக்கெல்லாம் முடியுதோ அவங்களுக்கெல்லாம் ப்ளஸ் வந்து சாப்பாடு, இந்த தண்ணி. ஏன்னா அவங்க வந்து ரொம்ப டல் ஆகிடுறாங்க, குழந்தைங்கள்லாம் வச்சுன்னு போராடுறாங்க. ஸோ இந்த விஷயத்தில் வந்து முடிஞ்ச வரைக்கும் வன்முறையை கையாளாமல், இது வரைக்கும் எங்கேயுமே வன்முறை நடக்கலை. ஏன்னா ஸ்டூடெண்ட்ஸ்னால் வந்து ரொம்ப கோவப்படுவாங்க, அப்படி தான் கேள்விப்பட்டிருக்கோம். பட் ரொம்ப பெருமையாக இருக்குது, எந்த இடத்துல ஒரு வன்முறை கூட நடக்காமல் ரொம்ப நல்லபடியாக நடந்துகிட்ருக்கு. இது வந்து சீக்கிரமாக நல்லபடியாக முடியும்னு நான் ராகவேந்திர சாமி வேண்டிக்கிறேன். தேங்க்யூ வெரி மச். அரசாங்கம் வந்து சீக்கிரமாக இதுக்கு வந்து நடவடிக்கை எடுப்பாங்க சார். ஏன்னா இவ்வளோ பெரிய இவங்களோ பேருடைய வழியை ஏற்றுக்கிட்டு இதுதான் ஓட்டாக மாறணும் அவங்களுக்கும் நல்லா தெரியும் சார். கண்டிப்பாக அரசாங்கமும் இதுக்கேற்ற முடிவை எடுப்பாங்கன்னு நான் நம்புகிறேன் சார். இது வந்து மாநில அரசும் இதில் வந்து தலையிட்டு கண்டிப்பாக, ஏன்னா ஒருத்தருடைய வழி இல்லை சார், இது ஒட்டுமொத்த தமிழர்கள், உலகத்தில் இருக்கிற தமிழர்கள் எல்லாருடைய வழி. இந்த வழிக்கு வந்து கண்டிப்பாக அவங்க காதுக்கு போயிருக்கும். சீக்கிரமாக ஒரு நல்ல முடிவு வரும்னு நினைக்கிறேன் சார். முடிவு வரலைன்னா அது எலெக்ஷன் வரும்போது எப்படி பிரதிபலிக்கும் அது நடக்கும். கண்டிப்பாக பெரிய ஒரு மாற்றத்தை நடக்கும் எலெக்ஷன் வரும்போது. அது அவங்களுக்கே அது நல்லா தெரியும். புத்திசாலிங்களாக இருந்தால் இந்த விஷயத்துக்கு எப்படி ஹெல்ப் பண்ணுவாங்களோ அப்படி ஹெல்ப் பண்ணுவாங்க சார். தேங்க்யூ வெரி மச்.